முறையான அறிவிப்பை அவர் விஜய் வெளியிடணும், கட்சி வெளியிடணும். நடுப்புற தடைப்பட்டிருந்த சுற்றுப்பயணம் பிரச்சாரம் டிசம்பர் 4 தொடங்குகிறது. பழைய ரோட் ஷோ அலோவ் பண்ண மாட்டாங்க, தெளிவாக சொல்லிடுறேன். நடு ரோட்டில் நின்று வண்டியில் உட்காந்து பேசுகிறதுக்கு இனிமேல் கண்டிப்பாக அனுமதி இருக்காது. பயணம் பண்ணுறது, ஹாய் காட்டுறதுலாம் கிடையாது இனிமேல். டைரெக்டாக நீங்கள் வந்து இப்போ விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் பண்ண மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணணும். அர்ச்சனா பட்நாயக்கு மாநில தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை அங்கேயே அனுப்பிட்டு தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறீங்க. அது உள்ளாட்சி தேர்தல் அமைக்கிற பாதி. அப்போ இது கூட தெரியாத உங்களை சுற்றி இருக்காங்கன்னா இதுக்கு தான் அனுபவசாலி வேணுன்றது. இப்போ பிரசாந்த் கிஷோரோட ஒப்பிடுறதுலாம் நீங்கள் செய்யன்னு பார்க்குறீங்களா? இல்லை, தவறான புரிதல். பிரசாந்த் கிஷோர் வாஸ் நெவர் அ பாலிட்டிஷியன், he was an analyst. Vijay is a politician. பை த பீப்புள் ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், தாவேகா மீண்டும் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்க துவங்கியிருக்கிறாங்க அல்லது துவங்க போகிறாங்க. அதற்கான ஒரு அனுமதியை கேட்டு காவல்துறைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேஸாக அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க. டிசம்பர் 4 and 5 சம்திங் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 6ங்கிறது பாபர் மசூதி இடிப்பு நாள், டிசம்பர் 4ங்கிறது கார்த்திகை தீப நாள். ஸோ வேணாம்ப்பா, அப்புறமா வர டேட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே ஹி ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எப்படி பழையமான ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? ஏன்னா வீக் டேஸில் தான் இந்த முறை பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தியும் வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலர் பகிர்ந்த செய்தி. வீக் டேஸில் பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவர் அறிவிக்கலை, அவர் கட்சி அறிவிக்கலை. இது கசிய விடப்படுது, கசிஞ்சிருக்கு. அவங்க போய் போலீஸில் அனுமதி கேட்டிருக்காங்க கூட்டம் நடத்துறதுக்கு. அவங்க டிசம்பர் 4 கார்த்திகை தீபம், 6ஆம் தேதி பாபர் மசூது இதுனா, அதனால் நீங்கள் வேறு தேதியை சொல்லுங்கன்றிருக்காங்க. அது மூலமாக நமக்கு அவங்க வந்து வெளியில் அதை சொல்கிறாங்க, நாங்கள் இது பண்ணோன்னு. கவர்மெண்ட் சொல்லுது, கவர்மெண்ட்டு சொல்லுது, அது கூட கட்சிக்காரன் சொல்லு. அப்போ என்ன கட்சி நடத்துகிறாங்க அவங்க? முறையான அறிவிப்பை அவர் விஜய் வெளியிடணும், கட்சி வெளியிடணும். நடுப்புற தடைப்பட்டிருந்த சுற்றுப்பயணம் பிரச்சாரம் டிசம்பர் 4 தொடங்குகிறது. இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்ஷன் பிகமிங் நியூஸ், ரியாக்ஷன் பிகம்ஸ் த நியூஸ். நான் போகிறேன் பிரச்சாரத்துக்குன்னு விஜயோ கட்சியோ சொல்லுதுன்னா தட்ஸ் கால்ட் ஆக்ஷன். அது வரல. அவங்க அனுமதி கேட்டாங்க, நாங்கள் கொடுக்கலன்றது ரியாக்ஷன். ரியாக்ஷன் பிகம்ஸ் த நியூஸ். ஓகே, புரியுதா? அப்போ இன்னமும் ஒரு கட்சியாகவே அவங்க முகிழ்க்கலை. ஆனால் மக்கள் ஆதரவு இருக்குது அவங்களுக்கு, அதை மறுக்கலை நான். இளம் பெண்கள், இளம் இளைஞர்கள், குறிப்பாக கடந்த வாரம் எஸ்ஐஆருக்கு எதிராக விஜய் நடத்திய கூட்டத்தில், ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்துக்கல. பெரிய அளவில் பெண்கள், எல்லா வயது பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் பெரிய அளவில் கலந்துக்கிட்டாங்க. இது ஓட்டு இருக்கணும்ல, இதுதான். பெரிய அளவில் பெண்கள் கலந்து கொண்டார்கள். ஓட்டா மாறுமான்றது முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு கவலை. அதை தான் கேட்க வந்தேன். சரி, நீங்கள் சொன்னது எல்லாருமே அப்புறமா சொன்னாங்க. நிறைய கட்சி தலைவர்கள் கூட இந்த முதல்ல தாவேகாக தாங்க பிரச்சனை. குறிப்பாக சீமான் போன்றவா சொன்னாங்க தாவேகாக தாங்க பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு லிஸ்ட்டில் பேர் இருக்குமானே தெரியாது. ஓட்டர்ஸுங்க ஜென்சி, அவங்க ஓட்டு அதில் இருக்கான்றதான் நமக்கு தெரியல. அவங்க கவலைப்பட வேண்டியது அதை பற்றி தான். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க பெண்கள் பெரிய அளவில் கலந்து கொண்டது திமுகவுக்கு வயிற்றில் புளியார் கரிக்கக்கூடிய விஷயம், அதில் சந்தேகமே வேணாம். மற்றபடி அவர் என்ன பேச போகிறார் என்ன எதுவுமே நமக்கு தெரியலையே. ரோட் ஷோவா? எதுக்கு அனுமதி கேட்டாங்க? மக்கள் சந்திப்புக்கு தான் அனுமதி கேட்டிருக்கு. மக்கள் சந்திப்பு அனுமதினா பொதுக்கூட்டம் நடத்த போகிறீங்களா இல்லை ரோட் ஷோவா? பழைய ரோட் ஷோ அலோவ் பண்ண மாட்டாங்க, தெளிவாக சொல்லிடுறேன். நடு ரோட்டில் நின்று வண்டியில் உட்காந்து பேசுகிறதுக்கு இனிமேல் கண்டிப்பாக அனுமதி இருக்காது. பயணம் பண்ணுறது, ஹாய் காட்டுறதுலாம் கிடையாது இனிமேல். டைரெக்டாக நீங்கள் வந்து இப்போ விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் பண்ண மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணுங்கள், மேடை அமைங்க, வந்து பேசுங்க, போங்க. நீங்கள் நடு ரோட்டில் வந்துட்டு நடு ரோட்டில் வந்துக்கிட்டு சாலையை மறிச்சுக்கிட்டு 6 மணி நேரம் 8 மணி நேரம் போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு ஒரு 3 வாரம் செய்த மாதிரியான காரியங்கள் கண்டிப்பாக இனி இருக்காது. இதில் இப்போ ரீசெண்டாக அவர் பேசின பேச்சு வந்து இப்போது அவருடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத காண்பித்திருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக எஸ்ஐஆர் குறித்து அவர் பேசினதில் திமுகவை அட்டாக் பண்ணி மறைமுகமாக பேசுகிறாரு. பிஜேபின்ற பேர் கூட அவர் உச்சரிக்கலை திரு விஜய் அவர்கள். ஆனால் பார்த்துக்கோங்க, திமுக தடுப்பாங்க, திமுக பண்ணுவாங்கன்ற மாதிரியே வந்து கொண்டு போய் நிப்பாட்டுறாரு இல்லையா? அந்த போக்கை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலாங்க. ஏன்னா கிரவுண்டில் வந்து இப்போ கூட நேற்று கூட ஒரு செய்தி, இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தோம், யங் ஓட்டர்ஸ்க்கான ஃபார்ம்ஸை வந்து பிஎல்ஓஸ் கொடுக்க விடாமல் தடுக்கிறாங்கன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. கிரவுண்டில் வந்து டிஎம்கே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யங் ஓட்டர்ஸை வந்து முதல்ல யங் ஓட்டர்ஸ் வந்து இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் உள்ள எந்த கட்டத்தில் வராங்கன்ற கிளாரிட்டி எனக்கே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். விஜய் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதையும் எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸில் வந்து தக்க வைக்கிறதுலையுமே வந்து சிக்கல்கள் இருக்குதுன்னு அவங்க கட்சிக்காரங்க பேசுகிறாங்கன்றாங்க. அது
இது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு விஷயம். கிரவுண்ட் லெவலில் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க தாவேகா ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரதை கூடிய வரைக்கும் தவிர்க்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு எதிராக போகும். அந்த மாதிரி வேலை அவங்க ரொம்ப அழகாக செய்வாங்க திமுக கடந்த காலத்தில் இருந்து. அதில் வந்து அவங்க பிஹெச்டி வாங்கினவங்க. ஸோ விஜய்க்கு அந்த சிக்கல் இருக்குது, அது அவங்க உணர்ந்திருக்காங்க விஜய் கட்சியும். அது பாராட்ட வேண்டிய, அது வரைக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம். நாங்கள் எஸ்ஐஆரில் பற்றி மட்டும்தான் நம்ம கவலை பண்ணோம். நம்ம கவலைப்பட வேண்டியது ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம ஆளுங்களை நண்பிகளை விஜய் பாஷையில் சொன்னால் அவங்கள சேர்க்கறது தான் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அதை பற்றி மட்டும்தான் நம்ம கவலை பண்ணுன்ற அந்த புரிதல் விஜய் கட்சியில் பலருக்கும் வந்திருக்கு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் கிரவுண்ட் லெவலில் வந்து தங்களுடைய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விடாமல் தடுக்கக்கூடிய தில்லாலங்கடி வேலைகளை திமுக செய்கிறது, மாநில அரசு ஊழியர்களை பயன்படுத்தி என்று அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு. கடந்த காலங்களிலும் திமுக அப்படித்தான் இருந்திருக்கிறது. பட் தட்ஸ் வாட் பாலிடிக்ஸ் இஸ். இப்போ பிஜேபி போனீங்கன்னா குஜராத்தில் யூபியில் அதுதான் செய்யும். காங்கிரஸ் ஒரு காலத்தில் அதை செஞ்சது, திரிணாமுல் காங்கிரஸ் அதை செய்யுது, சிபிஎம் லெஃப்ட் கேரளாவில் அதை, பெங்காலில் அதை தான் பண்ணாங்க. ஸோ இது எல்லா காலத்திலையும் நடக்கிறது. எது திமுக மட்டும் செய்யுதுன்னு சொல்ல வேண்டாம். நம்ம மாநிலமாக இருக்கிறதால திமுக அதை செய்கிறது என்று நாம் பதிவு செய்து தான் ஆக வேண்டும். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபைட். இதையும் கடந்து தான் அவங்க ஜெயிச்சு வரணும். ஆகவே அவங்க குழுலாம் போட்டிருக்காங்க, தொகுதியெல்லாம் போட்டிருக்காங்க. பல இடங்களில் வந்து நான் கேள்விப்படுறது நகரங்களை விட கிராமப்புறங்களில் வந்து எஸ்ஐஆர் பணிகள் விறுவிறுப்பாக நடக்கின்றன என்று நான் கேள்வி. உண்மை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எஸ்ஐஆர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு நம்ம பேசுகிறோம், சில சிக்கல்கள் இருக்குது, உண்மைதான். ஆனால் கிராமங்களில் சிறு நகரங்களில் வந்து இரண்டாம் கட்ட நகரங்களில் எஸ்ஐஆர் பணிகள் ரொம்ப பிரமாதமாக நடக்கின்றன. ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து அந்த கூட்டு வாழ்க்கை இருக்கிறதால முதல்லையே வந்து அங்கே ஒரு உள்ளூர், அங்கே ஒரு 50 தெருக்கள் இருக்கக்கூடிய கிராமம் அப்படின்னா வந்து பெரியவர்கள், உள்ளூர் பெரியவர்கள் எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க, பிஎல்ஓ வராங்க, பிஎல்ஓங்க வந்து ஓரளவு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேயே ஒவ்வொரு தெருவிலையும் வந்து படித்த இளைஞர்கள் 2 பேரை கூப்பிட்றாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாங்க. அதாவது நமக்கு அரைவரையாக படிச்சிருக்கோம், தெரியல, அதனால தான். அங்கே மொத்தமாகவே தெரியல, அவனை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா நிற குடம் ததும்பாது, வெத்து குடமும் தரும்பாது, 2 கட்டான் தான் பிரச்சனை என்றைக்குமே. ஸோ அந்த இளைஞர்கள் அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஃபார்ம் அது 2வது காலம் 3வது காலத்தில் 2002-5 லிஸ்ட்டில் இருக்கான்றதை லேப்டாப்பில் தட்டி பார்த்து கிளியர் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்குது. சில இடங்களில் மட்டும் வந்து விருப்பப்பட்டவர்கள் அந்த ஃபார்ம் ஓரளவு வசதி படைத்தவர்கள் அந்த இளைஞர்களுக்கு அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முக்கு 50 ரூபா மதிப்பு கொடுக்குறாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது எல்லா இடத்துலையும் இல்லை, விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். அதாவது வந்து நகர்ப்புறங்களில் காட்டப்படக்கூடிய எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த ஒரு ஒவ்வாமை அல்லது ஒரு அச்சம் வந்து கிராமங்களில் இல்லை, சிறுநகரங்களில் இல்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். ஏன்னா கூட்டு வாழ்க்கை இருக்கிறதால ஒரு இடம் வரும்பொழுதே அவங்க முதல்ல பிஎல்ஓ வரும்போதே பஞ்சாயத்து கூடுறாங்க, கிராம சபை மாதிரி கூட்டத்தை கூட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷமோ 1 மணி நேரமோ அந்த இளைஞர்களுக்கு அந்த பிஎல்ஓவும் அரசு அதிகாரிகளும் அல்லது பயிற்சி பெற்ற அரசியல் கட்சி தொண்டர்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங்னா பெரிய ட்ரைனிங், 30 நிமிஷம் 1 ஹவர். அவங்க அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண மக்களுக்கு உதவுறாங்க. இங்கே நீ ஃபில்லப் பண்ணும்போது உனக்கு பிரச்சனை வரும்போது நீ விட்டுட்டு போய்ட்ற, அங்கே வந்து மொத்தமாக அவங்க கையில் கொடுத்து தான் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணுறான். நான் அறிந்த வரையில் இந்த விவகாரம் வந்து சிறுநகரங்களிலும் கிராமங்களிலும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நகரங்களில் தான் பெரிய அளவில் தொய்வு இருக்குது. ஏன்னா அவசர வாழ்க்கை, பிஎல்ஓஸ் வரவே இல்லை பல இடங்களுக்கு. ஸோ இது எப்படி போகுன்றதை நம்ம போக போக தான் பார்க்கணும். தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்களோட மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து எஸ்ஐஆர் தான். விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறாரு, ஆன்லைன்லேயே பண்ணிடுவாங்க, நம்ம அதெல்லாம் பண்ணிடுங்க. இல்லை ஆன்லைனில் எல்லாராலையும் பண்ண முடியாது, தப்பு. அது ஆன்லைனில் இல்லை. பெரிய பிரச்சனை என்னென்னா ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் தி நெட்டு ஒரு பக்கம், ஃபிசிக்கலாக கொடுக்குறத பேலன்ஸ் பண்ண முடியாது ஆன்லைனில். நீங்கள் ஹேங் ஆகும். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்லைன் தேவை எல்லாத்துக்குமே. பட் ஆன்லைன் மட்டுமே அரசியல் நடத்த போதாது. இப்போ விஜய் கட்சி முழுக்க ஆன்லைனில் போகிறது தான் அதோட சிக்கலை. கன்வென்ஷனலாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லுக்கு தான் வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான் ஆன்லைன். ஆகவே அவர்கள் இதை வரும் நாட்களில் வந்து அவங்க ஃபிசிக்கலாகவும் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு உதவணும். டிஜிட்டல் லிட்ரஸி ரொம்ப குறைவாக இருக்க ஒரு நாட்டில் நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே வச்சுட்டு பண்ணிட முடியாது. அவங்க ஆன்லைனில் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகே, எல்லாராலையும் ஆன்லைனில் பண்ண முடியாது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ண நீ ஹெல்ப் பண்ணினா போதும், அவங்க கொண்டு போய் பிடிஓட்ட கொடுத்துருவோம், அந்த கேம்பில் கொடுத்துருவோம். ஆன்லைனில் பண்ணுறாங்க, ப்ராப்பராக பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆகவே அது அவங்க சீரியஸ். அதுதான் விஜய்க்கு இருக்கிற பெரிய சிக்கல். எஸ்ஐஆர் தாங்க விஜயோட நம்பர் 1 சிக்கல் இப்போதைக்கு. விஜய் இப்போ கவலை, எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது, 4 மாதம் வந்துருச்சே சார், இன்னும் 4 மாதம் தான். மார்ச்சில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 4 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. மார்ச்லலாம் எலெக்ஷன், மார்ச்லேயே வந்து உங்களுக்கு வந்து அலையன்சஸ்லாம் மார்ச்சில் ஃபார்ம் ஆகிருக்குது. மார்ச் 2nd வீக் 3rd வீக் வரைக்கும் கூட அவ்வளோ தூரம் போகுமா? தாராளமாக போகும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு
நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் அலையன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்குது. அதெல்லாம் வந்து அப்படி கடந்த காலங்களில் அது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. அதனால தான் இன்னும் 4 மாதம் இருக்குது. டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். இப்போ அடுத்த 1 மாதத்துக்கு விஜய் கவலைப்பட வேண்டியது, விஜய் கட்சிக்காரர்கள் கவலைப்பட வேண்டியது, தாவேகா நண்பர்களுக்கு நான் சொல்லுவது, நீங்கள் யார் யாரோட கூட்டணி இதெல்லாம் இப்போ கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரே 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 விஷயம், குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி எஸ்ஐஆர். உங்கள் ஆட்களை, உங்கள் நண்பிகளை எப்படி கொண்டு வந்து உள்ளே சேர்க்கணும், அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு லோக்கல் பிஎல்ஓஸோட, லோக்கல் கட்சிக்காரங்களோட ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களோட சேர்ந்து பணியாற்றுனீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைவாக ஒரு கேள்வி, நீங்களே ஒரு முறை பதிவு பண்ணியிருந்தீங்க, இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு கூட விஜய் மேலே இருக்கிற அந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது குறைந்தா மாதிரி எங்கேயும் நம்ம கண்ணுகளுக்கு தென்படலை, அவருக்கு இருக்கிற ஆதரவு நிலைப்பாடு அப்படியே இருக்குன்னு சொல்லலாம், இல்லை அது கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் கூட நம்ம நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு லாங் சைலன்ஸு, அதன் பிறகு நிறைய விமர்சனங்கள், வெளியில் வரலங்கிற நிறைய ஏச்சு, இப்போ திருப்பி வரணும்னு முயற்சி பண்ணுறாருன்னும் போது அதே ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கா? அது போகும்போது தான் தெரியும் அருள். அது நான் எப்படி இப்போ ஜோசியக்காரனா நான் அவர் அடுத்து என்ன பேச போகிறார், எப்படி பேச போகிறார். இப்போ அனுமதி கேட்டார், அனுமதி மறுத்தாங்கன்னு அரசு தரப்புலேருந்து, காவல்துறை தரப்புலேருந்து செய்திகள் வருது. அவர் பிரச்சாரத்தை தொடங்க போகிறாருன்றத முறையான அறிவிப்பு கொடுக்கணுன்ற ஒரு புரிதல், யோசனையை தாவேக்காக்கோ விஜய்க்கோ இல்லை. மக்களை மதிச்சிங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்கல்ல. நீங்கள் 4ஆம் தேதியிலேருந்து தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய செப்டம்பர் 27ஆம் தேதி தடைப்பட்டு போன கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு நிறுத்தப்பட்ட அந்த பிரச்சாரத்தை மீண்டும் விஜய் தொடங்குகிறார் என்பது ஒரு செய்தி என்கின்ற முறையில் மிகப்பெரிய செய்தி. அது ஒரு பேனர் செய்தி, தலைப்பு செய்தி. அது எங்கேருந்து வரணும்? முதல்ல ஃப்ரம் த பார்ட்டி சோர்ஸில் தான் வரணும். அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை தாவேக்கா கொடுக்கணும். இதே திமுகவோ, அதிமுகவோ, காங்கிரஸோ, கம்யூனிஸ்ட்டோ, பிஜேபியோ இருந்ததுன்னா அவங்க முறையான அறிவிப்பை கொடுப்பாங்க. கட்சி முறையாக ஒரு அறிவிப்பு கொடுக்கும். நடுப்புற தடைப்பட்டிருந்தது, தலைவர் இத்தனாம் தேதியிலேருந்து பிரச்சாரத்தை தொடங்க. ஒரு சின்ன ஒரு 6-10 லைன் ஒரு ஸ்டேட்மெண்ட், சின்ன ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் மக்களை மதிச்சிங்கன்னா அதை செய்வீங்க. நீங்கள் போய் வந்து போலீஸில் பர்மிஷன் கேட்டு போலீஸ் பர்மிஷன் டினை பண்ண பிறகு, மறுபடியும் சொல்கிறேன், இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்ஷன் பிகமிங் நியூஸ், ரியாக்ஷன் பிகம்ஸ் த நியூஸ். ரியாக்ஷன் எப்போ நியூஸாக வருதோ அப்போ ஆரோக்கியமற்ற அரசியல், அன்ஹெல்தி பாலிடிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மக்கள் அதை பொருட்படுத்தலை. இல்லை கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே போகாதீங்க. அவர் என்னவா இருக்காருன்னு நான் சொல்கிறேன். மக்கள் ஏற்றுக்காமல் போகிறான், கட்டு போகிறான். ஜனங்கள், மக்கள் தங்கள் தகுதிகளுக்கு ஏற்ற தலைவர்களைத்தான் பெறுகிறார்கள். அதனால் வந்து பாடம் கற்றுக்கல. அவர் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகும் விஜய் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த செய்தி ஒரு முறையான அறிவிப்பாக வந்திருக்கணும். முறையாக அறிவிப்பாக வராமல் போலீஸ் நிராகரித்தது செய்தியாக வருதுன்னா அப்போ வாட்ஸ்அப் ஆஃப் பாலிடிக்ஸ் யூ ஆர் இன்டெலிஜிங் இன். அதுவும் டிசம்பர் 6 அந்த டைமில் போய் கேட்குறாங்க. புரிதல் வேணும் இல்லை? எந்த புரிதலும் இல்லை. அர்ச்சனா பட்நாயக்கு மாநில தலைமை தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை அங்கேயே அனுப்பிட்டு தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறீங்க. அது உள்ளாட்சி தேர்தல் அமைக்கிற பாடி. அப்போ இது கூட தெரியாத உங்களை சுற்றி இருக்கான்னா இதுக்கு தான் அனுபவசாலி வேணுன்றது. இளைஞர்களும் வேணும், அனுபவசாலியும் வேணும். ஒரு கட்சியை நடத்துறதுக்கு இளைஞர்களும் தேவை, அனுபவசாலிகளும் தேவை. வெறும் அனுபவசாலிகள் இருந்தானா விளங்காது, வெறும் இளைஞர்கள் இருந்தாலும் விளங்காது. மண்ணுட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா உங்களை கைட் பண்ணுவாங்க. அது இல்லைன்னும் போது நீங்கள் நிறைய பிழைகளை செய்வீர்கள். அது தவிர்க்க முடியாது. பட் பிரசாந்த் கிஷோரோட ஒப்புறதெல்லாம் நீங்கள் செய்யன்னு பார்க்குறீங்களா? இல்லை, தவறான புரிதல். பிரசாந்த் கிஷோர் வாஸ் நெவர் அ பாலிட்டிஷியன், ஹி வாஸ் அன் அனலிஸ்ட். விஜய் இஸ் அ பாலிட்டிஷியன், விஜய் இஸ் நாட் அன் அனலிஸ்ட். இந்த தவறான புரிதல், தவறான ஒப்பீடு இது. இன்னொன்று, அவருக்கு 4% கிட்டத்தட்ட ஓட்டு வந்திருக்குது. அவர் பீகாரோட எல்லா கிராமங்களுக்கும் நடந்தே போயிருக்காரு, அல்லது வாகனங்களில் போயிருக்காரு. விஜய் எங்கே போய் யாரை சந்திச்சார்? பட் அடிப்படை வித்தியாசம், பிரசாந்த் கிஷோர் ஒரு அனலிஸ்டாக இருந்து பாலிட்டிஷியன் ஆனார். இவர் டைரெக்டாக பாலிட்டிஷியன் ஆயிருக்கார். அங்கே மக்களை இவர் சந்தித்தார், இவர் இதுவரை சந்திக்கவே இல்லை. இவர் வெறும் ஆன்லைனில் மட்டுமே, நீங்கள் வெறுமனே வர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுட்டு ஆன்லைனில் மட்டுமே அரசியல் பண்ண முடியாது. நத்திங் கேன் ரீப்ளேஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட். இந்த புரிதல்லாம் உங்களுக்கு வேணும், இல்லைனா அதுக்கான வேலையை அவங்க கொடுப்பாங்க. கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி சார்.